இனிப்பான அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட்டை வச்சு பீட்ரூட் இனிப்பு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டிலலாம் பூஜை முடிஞ்சிருச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீட்ரூட் இனிப்பாடை செய்யறதுக்கு ஒரு பீட்ரூட்டை தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இதை நம்ம கிரேட்டரில் துருவி எடுத்துட்டு வந்துடலாம். பீட்ரூட்டை செத்தியாச்சு. இது அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் போட்டு இந்த பீட்ரூட் அதில் போட்டுக்கலாம். அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இடையில இடையில ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காம கிளறி விட்டுக்குங்க. நாலு நிமிஷம் ஆன பிறகு ஓப்பன் பண்ணிடலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதை ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கலாம். இதில் 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு போட்டுக்கலாம். இதில் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்துக்குங்க. நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ஒரு பிஞ்சு மட்டும் தூள் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் அடமாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பீட்ரூட்டில் உள்ள தண்ணியே போதும். தேவைப்பட்டால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுவே அடைத்தட்டுறதுக்கு பதமாக இருக்குது. எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. இதுவே போதும். இதை அப்படியே வச்சுட்டு அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டு ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க. கல் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பீட்ரூட்டை இந்த கல்லில் தட்டிக்கலாம். தட்டை வரலன்னா கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டுக்குங்க. வேகத்துக்காக இதுக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. 2 பக்கமும் வெந்துருச்சு. எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சுட சுட பீட்ரூட் இனிப்பாடை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், டிஃபனாகவும் சாப்பிட்லாம். உங்கள் விருப்பம்தான். இதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். பசங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக தட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.